சென்னையில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கல்பாக்கம் புறப்பட்டிருக்கிறார். கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளார். அணுசக்தி துறையின் பாபினி நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட 500 மெகாவாட் வேக ஈநுழை துவக்க பணிகளை பிரதமர் நரேந்திர மோடி பார்வையிட உள்ளார். இதுகுறித்த முழு விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். தகவலை பதிவு பண்ணலாம். சென்னை விமான நிலையத்திலிருந்து பிரதமர் நரேந்திர மோடி தற்பொழுது கல்பாக்கத்திற்கு ஹெலிகாப்டர் மூலமாக புறப்பட்டிருக்கிறார். விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் புறப்பட்டது. மகாராஷ்டிராவிலிருந்து தனி விமானம் மூலமாக சென்னை விமான நிலையம் வந்தடைந்த பிரதமர் நரேந்திர மோடியை தமிழக அரசு சார்பில் அமைச்சர் காந்தி மற்றும் மாநகராட்சி மேயர், தமிழக டிஜிபி, சென்னை காவல் ஆணையர், அதேபோல பாஜக சார்பில் பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் வரவேற்றார்கள். அதற்கு பிறகு அவர் ஒரு 5 நிமிட சந்திப்பிற்கு பிறகு ஹெலிகாப்டர் மூலமாக அவர் கல்பாக்கம் புறப்படுகிறார். கல்பாக்கத்துல இன்று நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி, அதாவது அணுசக்தி துறையின் கீழே பொதுத்துறை நிறுவனமான பாவினி என்ற அணுமின் நிறுவனம் அங்கு இயங்கி வருகிறது. அதுல நாட்டின் முதலாவதாக 500 மெகாவாட் மின்திறன் கொண்ட இந்த முன்மாதிரி வேக ஈநுழை நிலையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய சில மாதங்களில் அதனுடைய மின் உற்பத்தி துவக்கப்பட இருக்கக்கூடிய நிலையில அதற்கான முக்கிய செயல்பாடு நடைமுறையை இன்று பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார். அதற்காக இவர் கல்பாக்கம் செல்கிறார். தற்போது ஹெலிகாப்டர் மூலமாக நரேந்திர மோடி புறப்பட்டிருக்கிறார். அங்கு கல்பாக்கம் அணுமின் நிலையத்தினுடைய வளாகத்தில் இருக்கக்கூடிய ஹெலிபாடில் இறங்கி அங்கிருந்து சாலை மார்க்கமாகவே அந்த ஈநுழை அணுமின் நிலையம் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு சென்று அவற்றை பார்வையிடுகிறார். அந்த திட்டத்தை பார்வையிட்ட பிறகு மீண்டும் ஒரு 30 நிமிட இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சாலை மார்க்கமாக அவர் அங்கிருந்து சென்னை விமான நிலையத்திற்கு ஹெலிகாப்டர் மூலமாக மீண்டும் வருகிறார். சென்னை விமான நிலையத்திலிருந்து மாலை நடைபெறக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு 5 மணி அளவில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி சென்னை YMCA நந்தனம் மைதானத்துல பாஜக சார்பில் தாமரை மாநாடு என்ற பெயரில் பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக அவர் வர இருக்கிறார். சாலை மார்க்கமாக சென்னை விமான நிலையத்திலிருந்து 10 நிமிட பயணத்தில அவர் நந்தனம் சென்றடைகிறார். எனவே இந்த சாலையில அங்கிருந்து விமான நிலையத்திலிருந்து GST சாலை வழியாக கிண்டி, அங்கிருந்து வலதுபுறம் திரும்பி அதன் வழியாக சைதாப்பேட்டை வழியாக நந்தனம் சென்றடைய வேண்டும். எனவே இந்த சாலை வழியாக செல்லும் பொழுது பல்வேறு இடங்கள்ல பிரதமர் மோடியை வரவேற்பதற்கு பாஜக சார்பில் பல்வேறு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். அதே வேளையில பாதுகாப்பு நடைமுறைகளை அதில் பல்வேறு கெடுபிடிகளை பிரதமரினுடைய பாதுகாப்பு அதிகாரிகளான SPGயும் அதே போல காவல்துறையும் இணைந்து பல்வேறு கெடுபிடிகளை கொண்டு வந்திருக்கிறது. எனவே இந்த 10 நிமிட பயணங்கள்ல அவர் அந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்திற்கு சென்றக்கூடிய வகையில அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். எனவே இந்த நேரத்துல போக்குவரத்து நிறுத்தி வைக்கப்படும். இந்த 10 நிமிட பயண வேலைகள் போக்குவரத்து நிறுத்தி வைக்கப்படும் என்பதனால அந்த முக்கியமான சாலை மாலை வேலை என்பதனால போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே அவர்கள் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு போக்குவரத்து காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி சரவணன்.